ரோஸ் நம்ம எங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு மைக் இருக்கு, மூடிட்டு வை. அவன் இன்னும் திருந்தல மாமா. விட்டு போட ஏதாவது பாத்துக்க போறான்டா. இவன் என்ன வச்சு வந்து வியாபாரம் பண்றான். அதுக்கு அப்புறம் என்னை பார்க்கவே மாட்டீங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ப்ரமோஷன் ஷூட்டுக்கு போனோம். கதையா வந்து என்ன விட்டு போயிட்டீங்க எல்லாரும். நீங்க உங்களை கூப்பிட்டோம், நீங்க தான் காலு வரல. நீங்க என்ன கூட்டுன்னு போயிட்டு காலை அடிச்சு கூட்டது நீங்க 3 பேர் தான். நான் என்ன சொல்றேன், காலை வச்சது நான் தானே. உங்க மக்களே காலை அடிச்சது. ஆஃப் தி கேமரா, ஆஃப் தி கேமரா. ரோஸ் நம்ம எங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு மைக் இருக்கு, மூடிட்டு வை. அவன் இன்னும் திருந்தல மாமா. அதாவது மைக் பிடிச்ச வளைக்கிட்டேன். சொல்லு ரோஸ். அதாவது கண்ணாக்கு வந்து உடம்பு சரியில்லையா? ஆமா. அவனை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆமா. அது ஏதாவது சொல்லாமலே வந்திருக்கோம். அதை பத்தியா 2 பேர் உள்ள வந்திருக்கோம். அதை பத்தியா பாருங்க 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 பாருங்க. கண்ணா இருக்கான். அந்த ரூம்லயா? சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். மூஞ்சி தெரியாது, பட் என் கூடயே வாங்க. லைட் எல்லாம் வச்சிருக்கான். இங்க வாங்க. நவுரா தலைவனுக்கு கை கால் கொஞ்சம் கிடக்குது. ஆனா லைட்டு, ஆனா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோ எடுத்து டயர்டா எடுத்துட்டு இருக்கான். விட்டு போட ஏதாவது பாத்துக்க போறான்டா. தம்பி ஏய் என்ன கால பிரச்சனைன்னு சொன்னாங்க. லைட் எல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துனதுல எனக்கு புரியல. காலை வச்சுன்னு வேற வழி. நம்ம கேமரா பத்தியா டக்குனு அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். லைட் எடுத்துட்டு வர சொன்னா நான் எடுத்துட்டு வராங்க. என்ன மனுஷன்? என்ன பார்க்க சொன்னா வீடியோ எடுத்துட்டு வந்துருக்கேன். இல்ல மச்சான், அதாவது உன்னை பார்க்கலாம் தான் வந்தோம். அதை ஏன் ஒரு வீடியோவா போட கூடாது? வேஸ்ட் பண்ண வேணாமே. பத்தனமா இல்ல மக்களே. இவன் என்ன வச்சு வந்து வியாபாரம் பண்றான். இல்ல இப்போ ஒண்ணு சொல்றேன். ஓகே, ஒரு காப்பி புளிப்பு மிட்டாய்க்கும் இருக்கு. ஆமா, புளி முட்டைக்கு ஒரு காப்பி. சூப்பரா வீடியோ வரணும். கேமராமேன் நல்லா ஃபோக்கஸ். குச்சவே இல்ல. ஐயா நீங்க அந்த ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு உட்காந்துறீங்க. ஆனா நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நிறுத்த மாட்டோம். நீங்களும் அப்ப உள்ள வந்துருங்க. ஆமா, நீங்க வச்சுட்டு வாங்க. எங்க கேமராமேன் வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சோ இல்ல அது பார்த்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்கவே மாட்டீங்க. விஜய் யார் சித்து விலாக்ல சூர்யா விட சூர்யா விட இவர் வந்து வேற லெவலா இருப்பாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, ஹெட்போனே போடாமலாம் வந்து கேட்கல. ஹெட்போன் இல்ல ஜாக்கே போடாமலாம் கேட்கலன்னு வாங்கல. வி வெல்கம். என்னம்மா இரு, அவர் வந்துட்டோம். இங்க வந்து தொப்ப போறீங்க. இந்த தொப்பைய காமிக்க மாட்டேன்னு சொல்லி வந்து ஒளிச்சுட்டு இருக்கான். அங்க நீயே தெரிய மாட்டேங்க. தள்ளி வா. சரி, அப்புறம் மச்சான் நாங்க இது ரோஸ் வந்து எங்களை கேரளா ட்ரிப் கூட்டு போனோம். ஆமா, நான் தான் வரல. எல்லாரும் சேர்ந்து ப்ரமோஷன் ஷூட்டுக்கு போனோம். கதையா வந்து என்ன விட்டு போயிட்டீங்க எல்லாரும். நீங்க உங்களை கூப்பிட்டோம், நீங்க தான் காலு வரல கை வரல. நீங்க அவங்க அக்கா கேட்டாங்கன்னா என்ன தெரியல. அக்கா நானே வரல, கிளம்பிட்டு. நான் வரலன்னா சொல்ல, என்ன கூட்டுன்னு போயிட்டு காலை அடிச்சு கூட்டது நீங்க 3 பேர் தான். நீங்க 3 பேர். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. ஐயா இருங்க, ஏற்கனவே உங்க அம்மா நாங்க தான் உடைச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல ரோஸ். வரும்போது உங்க 2 பேரும் பாத்துட்டு என்கிட்ட உங்க 2 பேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. சில்வர் வாட்டர் பாட்டில். எனக்கா ஒரு பயம், ஒருவேளை இதுல கலந்து வச்சிருப்பாங்களோ குடிச்சியா இல்லையா? குடிக்கிறேன். இனிமேட்டு கண்ணா வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதாவது பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, எங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, இவன் வந்து கிரிக்கெட் விளையாடி எல்லாம் ஒண்ணும் ஓடல, வேற எங்கயோ போய் ஊழ்ந்து வந்திருக்கான், நம்ம கிட்ட போய் சொல்றான்றாங்க. டக் அவுட் தானே, ஸ்கை ஜம்பர். அதுக்கு போகும்போது தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் தலைவி கீழே விழுந்தா. அதுலதான் கால் எப்படி இருக்குன்னு கேக்குறா வந்திருக்கீங்க. மச்சான் அது மட்டும் இல்லாம வாங்கி வந்துருக்கல. இந்தடா கேரளா வாங்கி வந்தோம். சிப்ஸ் அவனுக்குடா சாப்பிடலாம்.
சரி நீ சொல்லு வீடியோ வரணும்னு கேட்டுக்கிறாங்க. ஆமா புலி முட்டாளையா வீடியோ வரல ஒரு வீடியோ போட்டுதான் பாத்தியா என்ன சாங் வச்சா அது அது இல்ல போன வருஷம் போன வருஷம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல இந்த வருஷம் இது அந்த இதுல வராப்ல அதுக்கு ஒரு இது வேற கமெண்ட் வேற தலைவா நீங்க சீக்கிரம் கியூர் ஆகுறதுக்கு அப்படின்ட்டுல அது நீ தானே இல்ல நீ இல்லையா நான் என்ன சொல்றேன் காலை வச்சது நான் தானே மக்களே காலப்பட்டது கிரிக்கெட் விளையாடும்போது கீழே விழுந்துட்டேன் இதான் உண்மை சரியா சத்தியமா இதாங்க உண்மை ஒரு நிமிஷம் அம்மா பேர் என்ன ஜெசிந்தா ஜெசிந்தா மேம் நான் மறுபடியும் சொல்றேன் அதுதான் உண்மை ஆனந்துக்கும் இந்த கண்ணா கால் உடைந்ததுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல சொல்லு மூதேவி அப்படி சொல்ல கூட்டிட்டு வந்தாமா அது லிகமெண்டாருன்னு சொல்லிட்டு கை தான் தெரியும் லிகமெண்டார் இங்க அடிபட்டிருக்கோம் மிட் ஆப்ளிகேட் என்னமோ சொல்றாங்க நெடுல ஆப்ளிகேட்டா மிட் ஆப்ளிகேட்டாவா அவன் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க என்ன கர்மாந்திரமா இருந்தா இது என்ன ஆப்ளிகேட் லிகமெண்டார் லிகமெண்டார் அப்படின்னா லிகமெண்டார்னா ஜவ்வு வந்து கிழிஞ்சிச்சு ஜவ்வு கிழிஞ்சிச்சு ஆமா முட்டியில ஜவ்வு கிழிஞ்சிச்சு அதாவது லெக்ல ஆயின்மெண்ட் போடுற இடத்துல டேர் ஆயிடுச்சு அதான் லிகமெண்ட் டேர் வேணா நம்ம 2 பேர் மட்டும் வரலாம் முட்டே வந்திருக்கலாம்ல நானா தான் சொன்னேன் இவன் தான் கூட்டு வரேன்னா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேட் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னதான் இவ்வளவு பேசினாலும் ஆனா அதே கடந்த பிள்ளைக்கு ஆதரவு சொல்லி தேங்க்யூ ஆதரவு சொல்லி ஏஞ்சி பிரிஸ்கா உட்கார வச்சு நீங்க பேசுறதுக்கு காரணம் யாரு நண்பர்கள் இருந்தா எல்லாமே நல்லாவே நடக்கும் அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க அசிங்கமா சொல்லுவாங்க அதாவது மறந்துருச்சு காலையில கண்ணா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி கால் பண்ண உடனே பேப்பர் எழுதி உட்கார்ந்தவதான் இந்த ஸ்கிரிப்ட் இல்ல இல்ல பாருங்க மக்களே இது அவ கையெழுத்துதான் கண்ணாவின் காலை இது வேற ஸ்கிரிப்ட் அதுல கண்ணாவின் காலை விசாரிப்பதுன்னு போட்டு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ அது வேற கண்டென்ட் அதாவது ஒரு பழமொழி மறந்து போச்சு அதான் ரோல் ஆகிட்டே இருந்துச்சு என்னன்னா உன்னை பற்றி அறிந்து கொள்ள உன் பேர் சொல்லாத உன் நண்பன் பேர் நீ யார் என்று சொல் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல் அந்த மாதிரி இந்த மாதிரி நண்பன் இந்த பழமொழி சொல்றதுக்கு நீ இவ்வளவு ட்ரை பண்ணும்போது எங்களை பத்தி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க நாங்க எவ்வளவு பெரிய படிப்பறிகளா என்ன போய் கண்டா கண்டென்ட்டா பேச என்னடா பேசுற எப்பவுமே பேச மாட்டியே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் எப்படி போறீங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேர் இப்படி போறீங்களா இல்ல புரியல இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன சொல்ல வர நீ வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி உட்காந்து போறீங்களா இல்ல இந்தியன் டாய்லெட் மாதிரி உட்கார்ந்துதான் போனோம் இல்ல எந்த டாய்லெட் இருந்தாலும் முக்கியம் தான் போனோம் இது நல்லா இருக்குல்ல எந்த டாய்லெட் இருந்தாலும் வந்தாதான் போக முடியும் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் இப்போ இவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு கேவலமா படிச்சுடா தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட்ல அசிங்கமா கேளுங்க ஆக்சுவலா என்னன்னா அவன் எப்படி ஆகி போறான்னு உங்களுக்கு தெரியும் அவர்தானே நாளைக்கு காலை கூப்பிட்டு மச்சான் வருவான் முன்னாடி போ அவ்வளவு நல்லா வெயிட் பண்ணதால வாங்க போலாம் சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல எப்படி இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணாங்க நரம்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அவனுக்கு காலை கட் பண்ணி மாத்தி வைக்கலையா காலையில இங்க நம்ம கூடா டேய் பரமா படிடா பைத்தியமாயவே என்னன்னா உங்க காலுக்கு இப்படி இருக்கு பாக்க வரோன்ட்டு வந்துட்டானுங்க ஆமா என்ன பேசுறதுன்னு தெரியல காலை பத்தி கேட்டா ஒரு கண்டென்ட் போட்டுருவானுங்க இப்ப பாரு இது ஹேஷ்டாக் ரஜினிக்கு ஒரு காப்பி இருக்கு சிப்ஸ் நல்லா இருக்கு புளிப்பு முட்டாய் கண்ணன் கவலைக்கிடும் அதானே போதுமாடா சந்தோஷமா எப்பா நான் கவலைக்கிடமா இல்ல நல்லா உட்காந்து வீடியோல பேசிக்கிட்டு இருக்கேன் நடக்க மட்டும்தான் முடியாது தமிழ்ல என்ன தெரியுமா நீ சீரியஸா இருக்கு மூக்கால பைப் போடுற வீடியோ ஆமா எடுத்துப்பாங்கல்ல இது இருக்குல்ல இப்படி வச்சு போங்க அந்த வந்து ஜிபி முத்து பைப்ல வச்சு போட மாட்டாங்க பாத்தியா தமிழனுக்கு அதுமே ஒரு போட்டோ தான் நல்லா இருக்கும் தமிழ்ல வைக்கிறதுக்கு சொல்றேன் 2 ஓஸ் வாங்கி வர சொல்றேன் 2 இன்ச் ஓஸ் தூக்கி சொல்லிவிட்டேன் போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தேங்க்யூ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்களா இல்லையா எல்லாருமே வந்தாங்க எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க அப்போ கேர்ள் 1128 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க என்னடா திருக்குறள் மாதிரி சொல்றாங்க
ஆக்சுவலா எங்களுக்கே வந்து கமெண்ட்ஸ்ல வந்தது. அதாவது ஹேஷ்டாக் ரோஸ்டிங்கும் சரி வாய்க்கொழுப்பும் சரி உங்க கூட அழகா சிவப்பா ஹைட்டா ஒரு இது புளிப்பு முட்டை கண்ணன் இருந்தாரே அவருக்கு என்ன ஆச்சு, என்னதான் ஆச்சு கண்ணாக்கு, நம்ம கண்ணாக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு தான் வந்து சொல்ல சிப்ஸ் திங்கிறதுலே இருக்காத மூதேவி வந்ததுக்கு ஏதாவது பேசல. காலைல ஜிம்முக்கு சேர்ந்துருங்க. வாயின் வந்தது எனக்கு, இதுல உட்காந்து நீங்க தின்னு இருக்கிறீங்க, இதுல ஜிம்முக்கு வரையா. மச்சான் ஒரு நிமிஷம் வரேன். இங்க பாருங்க மக்களே, அத்தி வருது இதுதான். அவரு டிக்கி நேரா உட்காரவே டிக்கில ப்ராப்ளம் இருக்கு, பைல்ஸ் ப்ராப்ளம் பாவம். ஆக்சுவலா கேரளா ட்ரிப் நல்லா இருந்தது மச்சான். இந்த மேடம் தான் எல்லா ஆர்கனைசர் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போனது. ஆமா தானே, சம்டைம்ஸ் உண்மையை பேச வேண்டிய சம்டைம்ஸ் மட்டும்தான். திருச்சூர்ல போயிட்டு மெரைன் வேர்ல்டு, கரெக்டா மெரைன் வேர்ல்டுல வந்து இந்த மீன் இது அனகொண்டா அரிய வகை மீன்கள், ஆமா பாம்புகள், பாம்பு கழுத்துல விட்டுமே. ஆமா அது வந்து பைத்தான்றாரு. பைத்தான் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் என்னது? பேர்டா கால தாங்க வந்தது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரி கேட்கணும் சார், லைட் எல்லாம் போட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கியா? நான் வந்து ரீல்ஸ் எடுத்து நின்னேன். எங்க அந்த போன் எங்க? வேணா அதெல்லாம் பார்க்காத. வேற லெவல்ல இந்த பாத்தீங்களா, கால் உடஞ்ச உடனே ஆப்பிள் போன் வாங்கிட்டான். அந்த அளவுக்கு புளி முட்டையில வருது. ஆமா அந்த காலம் வந்து கோடி கோடியா போட்டுது. ஆமா அந்த ஏண்டா போடுற வீடியோவை 10 பேருக்கு மேல பார்க்க மாட்டீங்க, இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னதான் கண்டென்ட் கொடுக்குது, என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்குவா, அந்த 10 பேர்ல 3 பேர் நாங்க தான், 4 பேரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோழிக்கோட் போனோம். கோழிக்கோட்ல வந்து கக்கடம் கோயில் அப்படின்ற கக்கடம் கோயில் ஃபர்ஸ்ட் கேக் வந்து எனக்கு அப்படிதான் இருக்கலாம். கக்கடம் கோயில் அதுதான். அதாவது சொல்லவா அந்த பேரின் வரலாறு சொல்லவா? வரலாறு சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது நம்ம எப்பவுமே ஒரு விஷயம், ஐ மீன் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணோம்னா எங்க உட்காந்து யோசிப்போம்? பாத்ரூம்ல உட்காந்து கக்கா போயிட்டு இருக்கும்போது யோசிப்போம். இதே மாதிரிதான் அவங்க அந்த ஊருக்கு பேர் வைக்கிறதுக்காக கக்கா போகும்போது யோசிச்சிருக்காங்க போல, என்ன பேர் வைக்கலாம், கக்கா போய்கிட்டு இருக்கோம், ஆனா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கக்கடம் கோயில் அப்படின்னு மலையாளத்துல வச்சிட்டாங்க. இதை இவன் சொல்லி கொடுத்தானா? இல்ல சொல்லி கொடுத்தாரா? சிந்திச்சேன். அது எப்படின்னா ஆல்ரெடி ஒரு லாக்ல போட்டிருக்காங்க இத, அங்க ஒரு லாகத்தோம்ல அதை டெலீட் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்டா போயிடும். அந்த கக்காவை எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்றோம்னு வேற பண்ணிட்டான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. ஆகி மவுண்டைன் செம்மையா இருந்துச்சு டூட், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது பேர் நம்ம தொங்கினே போணுமே, ஜிப்லைனர். அதுக்கப்புறம் சைக்கிளிங், அந்த மேல போறது. அதுவே அதுல ஒரு பண்ணா ஒரு சென தவளை. அதுல சொன்னாங்க, தம்பி 80 கிலோக்கு கீழே இருந்தா மட்டும் போங்க, போனான்ட்டாங்க. தலைவன்ல நான் போவேன் அப்படின்னா, ஆனா மச்சான் சொன்ன ஸ்கில் ரிஸ்க். அப்பவே சொன்னேன் 80+ வேணாம் அப்படின்னா, இல்லங்க எனக்கு 75 தான். 80 அதுலயே இருக்க கூடாது. அப்பவே நான் சொன்ன படுத்துருக்கு வீடியோ, அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்கேன். நீ எனக்கு அமிச்சு அதெல்லாம் பாத்துக்கேன். நான் அமிச்சேன், வாட்ஸ்அப்ல அமிச்சாங்க, டெலிகிராம் முடிஞ்சு இப்போ இல்ல காத்து கேக்குறாங்கல்ல. ஆமா சரி, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான் நான் வந்து 75 கிலோ தான் அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு சைக்கிள்ல ஏறிட்டான். ஒரு 4 இன்ச்சு தான் போயிருப்பான். சைக்கிள்ல ஏறலாம், சைக்கிள்ல ஒரு 4 இன்ச்சு தான் போயிருப்பான். சைக்கிள் அந்த இடத்துல தான் பாதி தலைவன் தொங்குறாரு கீழே. ஐயோ நவுறு மாட்டுது. அப்புறம் ரெஸ்கியூ இருக்கு அதெல்லாம் வரும். ரெஸ்கியூ டீம்லாம் வந்து தலைவனை இழுத்துக்கிட்டு தர ஆமா அந்த இடத்துல தர இழுத்துட்டு போறாங்கடா. சரி அங்க இருந்தாவது போய் சேர்ந்துருவான் அப்படின்னு தள்ளி விட்டா, அங்க இருந்து வரல, அதே இடத்துல வந்து நின்ட்டான். இதுல என்ன பியூட்டினா, இல்ல இதுல என்ன பியூட்டினா, மறுபடியும் ரெஸ்கியூ டீம் தான் தள்ளிட்டு வந்து விட்டுச்சு. இவனுக்கு இறங்குற வரைக்கும் அந்த டீம் தான் தள்ளிட்டு வந்துச்சுட்டே அவனுக்கு தெரியல. எடுத்த நாள் முதல் மிக சிறப்பான சம்பவம். அது ஒரு மாதிரி பயமா இருந்தது. அது ஒரு கம்பில தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாக்குறா ஜாலியா இருந்தது. போய் உட்காந்ததுக்கு அப்புறம் வெயிட்டா இருக்கடா, இப்படி சாயுது, மறுபடியும் இப்படி சாயுது. எனக்கு ஒரே பயம், தூடு கம்பியில ஓடுது, எங்களா கீழே ஊந்துட போறோமோன்னு பயத்திலேயே ஓட்டுனேன். இதுல செம்ம என்னன்னா, மெரிச்சா அந்த சுத்துது, ரொம்ப சுத்துது, அது போக மாட்டேங்குது, சுத்து வெயிட்டுக்கு ஜாம் ஆயிடுச்சு. அதாவது இப்படியா ரோப் வந்து இப்படி இருக்கும் மச்சா, இவன் போன இப்படி இருக்குது. நம்ம ஓட உள்சட்டி அந்த சைஸ்ல சொல்லும் போதே தெரிஞ்சுது எனக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இதுல ஒரு சேடான சம்பவம் என்ன தெரியுமா? என் செல்லக்குட்டியோட போன் போயிடுச்சு கண்ணா. ஆமா மச்சான் போன் போயிடுச்சு. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க இத்தனை நாள் எங்க போச்சா? அங்க சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன், கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு பாருங்க. உள்ள இருந்த மதர் போர்டு ஷார்ட் ஆகி என் போன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆப்பிள் போன் சார் ஆமா பின் குறிப்பு வந்து என்னன்னா இவ்வளவு ஃபீல் பண்றாங்க, அதுவும் ஒரு போனுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா அது வந்து ஆப்பிள் ஐபோன். போனுக்காக எல்லாம் கிடையாது, உள்ள இருக்க கண்டென்ட்டுக்காக. என்ன இருக்கு தெரியுமா உள்ள? அந்த ஐபோனை எப்படி ஓபன் பண்றதுன்ற பாஸ்வேர்ட் முதல்ல அந்த ஐபோனுக்குள்ளதான் கையிட்டு. women ஏன்னா எனக்கு பாஸ்வேர்ட்லாம் ஞாபகம் இருக்காது. அதாவது ஐபோன் பாஸ்வேர்டு, இது மெயில் பாஸ்வேர்டு, டோட்டல் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே உள்ளதா வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு இங்க ஒரு பருப்பு இல்ல. பட் ஓபன் பண்ணி உள்ள போறதுக்கான வழி எல்லாம் அதுலதான் இருக்கு. அதாவது கடன் வாங்கணும்னால இப்ப அதுலதான் வாங்கி ஆகணும், ஏன்னா ஜிபே அதுலதான் இருக்கு. ஆமா ரெண்டு பக்கம் கயிறு என்ன மச்சான்? ரெண்டு பக்கம் கயிறு குட்டு ராக்கெட். ராக்கெட் அதான் ரெண்டு பக்கம் கயிறு கட்டிட்டு இடுப்புல கட்டிட்டாங்க. இது அதுவும் இவ்வளவு மாதிரியே ஒரு சைனா பீஸ் அங்க ஒண்ணு. அவங்கள அது கட்டினதுக்கு அப்புறம் இப்படி நம்ம தொங்கும் போது இப்படி மேல பாத்துட்டு ஓகே அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்னா டக்குன்னு எடுத்துருவாங்களா? இல்ல இப்ப என்ன பாக்கதானே வந்தீங்க. மைக் என்கிட்ட குத்து புடிக்க வச்சிருக்கேன். ஒரு பேஷண்ட பாக்க வந்துட்டு மைக் என்கிட்டே கொடுத்துட்டு இவன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நியாயமாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தரமா போச்சு. நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. நீங்க மட்டும்தான் இல்ல. அடுத்த ட்ரிப் பேங்காக். எப்படியும் பிளான போட்டு அடுத்த ட்ரிப் பேங்காக் போறோம். எப்படியும் அடுத்த பிளானும் போட்டு கேன்சல் தான் ஆக போகுது. அது ஒரு பெரிய இடமாவே போடுவோமே. எப்படி எடுக்க மாட்டோம், இத போட்டு அதாவது எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கி மொத்தமா வாரி போட்டு வந்து இங்க வந்து வாந்தி எடுத்து வருது. சரி விடு மச்சான், அடுத்த வாட்டி நம்ம கோவா போலாம் மச்சான். நம்ம போலாம். கோவா பிளான்னாலே அது கேன்சல் பிளான்னு அர்த்தம். கோவா பிளான். நம்ம கோவாக்கு பைக்ல போறோம். பைக்ல போறோம். 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம தான், வேற யாரும் இல்ல. ஏய் நான் தூக்கி கேக்குறா. ஆமா டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. வரும், கண்டிஷன் வரும். நாங்க இருக்க வரைக்கும் வரும். கால் உடைஞ்சா மட்டும் விட்டுருவோம்னு நினைக்காத, நாங்க அப்பப்போ வந்து கண்டென்ட் எடுத்துட்டு போவோம். ஆமா கொஞ்ச நேரம் வரணும். என்னப்பா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம 11 மணிக்கு வந்தோம், 12:30 மணிக்கு வந்தோம். ஆமா இப்ப ஷூட் பண்றது 8 மணிக்கு. இல்லடா நிறைய குறைகள்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்னடா நான் எடுக்கலாமா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. சரி ஓகே மச்சான், இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கால் உடையும் போது நாங்க வந்து எல்லாரையும் பாக்குறோம். சாரி சாரி மச்சான். அப்படி கால் வந்து ஓகே வியூவர்ஸ், அதாவது புளிப்பு மிட்டாய் கண்ணனுக்கு வந்து ஒன்னும் ஆகல. அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆவாரு. ஆமா ஃபேன்ஸ் மீட். அது என்ன சேனல் நடக்க போகுதுன்னா வாய்க்கொழுப்பு சேனல் நடக்க போகுது. ஃபேன்ஸ் மீட்டா? யார் இவருக்கா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல ஆக்சுவலி வந்து நாங்க கண்ணாவை உண்மையாவே எப்படி இருக்கீங்க என்ன நலம் விசாரிச்சுட்டு பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். கடைசி வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து சரியா முடிச்சவங்க நம்மள ஹெட்போன்ல விட மாட்டாருங்க. அதனால இதுக்கு மேல இந்த மாதிரி உங்களை வந்து நலம் விசாரிக்கிற மீட்டப்பா இல்லாம நம்ம ஷூட் மீட்டப், அடுத்த ட்ரிப் மீட்டப்னு போட்டு வீடியோஸ் தர குறைச்சு தாறுமாறா குடுக்கறது கொஞ்சம் பசியில ரோல் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு தானே. நான் அடுத்த வாரம் நான் சொல்லிதான் ரொம்ப நாள் ஆச்சு, நானே சொல்லட்டுமா? ஓகே நான் மைக் பிடிக்கிறேன், நீ பிடி. எதுக்கு மைக் பிடிச்சிக்கிட்டு இருங்க, இதுதான் சும்மா தானே இருக்குது யூஸ் பண்ணாம. வீடியோல பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அப்படியே கை கால். ஓகே ஓகே இது அவருல இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க. ஓகே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நல்ல வீடியோவா போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வீடியோ நல்ல எங்க இருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ இல்லைங்க, வீடியோவே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ மறக்காம வந்து இந்த மாதிரி நல்ல ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து வாய்க்கொழுப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. #ரோஷினி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம புளிப்பு முட்டாய்
யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 3 யூடியூப் சேனலுக்கும் முக்கியமான கேமராமேனா யார் இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னா the one and only legend மிஸ்டர் விக்கி தான் இருக்கிறாரு. குட்டி மூஞ்சி விக்கி தான் இருக்கிறாரு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க எல்லா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நாம உங்களை பாப்போம். ஒரு வீடியோ அளவுக்கு பேசுறேன். இல்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி. பை.